கருப்பு பணம் மற்றும் கள்ளப்பண ஒழிப்பிற்காக பிரதமர் மோடி எடுத்த நடவடிக்கையின்படி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்தது. அவற்றுக்கு மாற்றாக புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டன. நவம்பர் 8ஆம் தேதி மோடி வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் பேடிஎம் என்னும் ஆன்லைன் பண பரிமாற்ற தளத்தில் அவர் விளம்பர தூதுவராக செயல்பட்டது குறித்து சர்ச்சைகள் வெளியாகின. தகவல் உரிமை சட்டத்தின்படி அண்மையில் ராம்வீர் சிங் என்பவர் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திடமிருந்து பெற்ற அறிக்கையில் மத்திய அரசு கடந்த ஜூன் 2014 முதல் ஆகஸ்ட் 2016 வரையிலான காலகட்டத்தில் பிரதமர் மோடியின் விளம்பரங்களுக்காக மட்டும் மத்திய அரசு 1100 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சராசரியாக நாளொன்றுக்கு 1.4 கோடி ரூபாய். இத்தனைக்கும் இதில் செய்தித்தாள் மற்றும் புத்தகங்களில் வரும் மோடி விளம்பரங்களுக்கான செலவுகள் கணக்கிடப்படவில்லை. அவற்றையும் கணக்கிட்டால் நிச்சயம் இன்னும் பல 100 கோடிகளை தாண்டும். உலகிலேயே மிக குறைந்த செலவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் மங்கள்யானை விட மோடியின் விளம்பரங்களுக்கு ஆன செலவு 2 மடங்கு என ராம்வீர் சிங் குறிப்பிட்டுள்ளார். மங்கள்யானை வடிவமைக்க 450 கோடி ரூபாயை இந்திய அரசு செலவு செய்தது. இவ்வருட தொடக்கத்தில்தான் இதே போன்றதொரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி பெறப்பட்ட அறிக்கை ஆம் ஆத்மி கட்சி நாளொன்றுக்கு ரூபாய் 16 லட்சம் தனது விளம்பரங்களுக்காக செலவழிக்கிறது என தெரிவித்தது. வருடத்திற்கு ஆம் ஆத்மி 526 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். இந்த தகவல் பரபரப்பானதை அடுத்து பெயருக்காகவும் புகழுக்காகவும் தான் ஆம் ஆத்மி கட்சி செயல்படுகிறது என பிஜேபி கட்சியினர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். மோடியின் விளம்பர செலவுகள் பற்றி கருத்து கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எமர்ஜென்சி காலகட்டத்திலும் இப்படித்தான் இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா என்பது போன்ற வாசகங்களை இந்திரா காந்தி பிரபலப்படுத்திக் கொண்டார். இது அத்தனையும் மக்களை திசை திருப்பும் செயலே என தெரிவித்துள்ளனர். பிஜேபி தரப்போ தூய்மை இந்தியா போன்ற பெரும் திட்டமெல்லாம் பிரதமரின் முன்னெடுப்பால் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவர்தான் ஐகான் என்னும் போது அவருடைய விளம்பரத்துக்கு செலவு செய்வதில் தவறில்லை என கருத்து கூறியுள்ளது.